அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை. அது ரெண்டு கைகளையுமே சேர்த்து வச்சு பண்ணக்கூடிய முத்திரை பண்ண போகிறோம். பேர் பிரசாரிட்ட அஞ்சலி முத்திரை. பிரசாரிட்டர்னா எக்ஸ்டெண்டட் ஆர் எக்ஸ்பேண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதில் ஒரு அஞ்சலி முத்திரம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நமஸ்காரம் வைப்போம் இல்லை, எல்லாரும் நம்ம இது பண்ணணும்னா வணக்கம் நமஸ்காரம் வைப்போம். இந்த மாதிரி நமஸ்காரம் வைப்போம், மார்புக்கு மதியில் வச்சு பண்ணுறோம். இதை நம்ம யோகாவில் சொல்லுவோம், சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லுவோம்னா அஞ்சலி முத்ரான்னு சொல்லுவோம். இந்த அஞ்சலி முத்ராலேயே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதில் ஒரு வேரியேஷன்ஸ் தான் இந்த பிரசாரித்த அஞ்சலி முத்ரா நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இப்போ எப்படி பண்ணணும்னா ரெண்டு கைகளுமே நல்லா சேர்த்து வச்சுட்டு இப்போ இந்த கட்டை விரல் மட்டும் இப்படி கிராஸ் பண்ணி வைக்கணும். கிராஸ் பண்ணி வச்சு இப்படி நல்லா இப்படி அழுத்துற மாதிரி வைக்கணும். இதுக்கு பேர் பிரசாரிட்ட அஞ்சலி முத்திரை. இது நம்ம இப்போ மார்புக்கு மத்தியில் வச்சுட்டு ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். இதோட பலன்களையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கி வச்சுட்டு தோள்பட்டை நல்லா கீழே இறக்கிட்டு கண்களை மூடிட்டு ஒரு சில வினாடிகள் மூச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். தளர்த்திக்கலாம். இந்த பிரசாரிட்ட அஞ்சலி முத்திரை என்னன்னா இப்போ நம்மளோட உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கும். அதாவது மூலாதார சக்கரா, சுவாதிஸ்தானா, மணிப்பூரா, அனாஹாட்டா, விஷுதி, ஆக்னே, அதுக்கப்புறம் சகஸ்காரா, இந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்கு. அதுல மணிப்பூர சக்கராக்கு இந்த மாதிரி முத்திரை வைக்கலாம். ஒவ்வொரு சக்கராக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளோட மந்திரா இருக்கு, ஒவ்வொரு கலர் இருக்கு, ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கு, எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. அதை மினிமம் ஒவ்வொரு இதுக்குமே பண்ணும். இப்போ இதுல நம்ம என்னன்னா மூலாதார சக்கரா கீழே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு சுவாதிஸ்தான சக்கரா, அதாவது தொப்புள் பகுதியிலேருந்து 2 விரல்கள் கீழே இருக்கிறது சுவாதிஸ்தானா, தொப்புள் பகுதியிலேருந்து மேலே 2 விரல்கள் மேலே இருக்கிறது மணிப்பூர சக்கரா. இப்போ மணிப்பூர சக்கராவுக்கு இந்த முத்திரை வச்சு நம்ம பழகினாலும் பழகலாம். அதுலேயே அதுக்குரிய மந்திராவும் சேர்த்தே வச்சு பண்ணலாம். அதாவது ரம்முன்னு சொல்லுவோம், RAM ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படியே சான் பண்ணிட்டே வரலாம். இப்போ எப்படி ஓம் சொல்கிறோமோ அது மாதிரி ரம் அப்படின்னு சொல்லிட்டே வரலாம். இது பண்ணிங்கன்னா மணிப்புர சக்கரா நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதியில் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே அந்த ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம மனதுக்குமே நல்லாவே ஒரு அமைதி கிடைக்கும். இப்போ அது எப்படி பண்ணணும்னு பார்த்து நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரசாரித்த அஞ்சலி முத்ரா இப்படி வச்சு மார்புக்கு மதியில் வைக்கலாம். இப்போ சக்கராக்காக நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம கைகள் வைக்க போகிறோம். அதாவது இப்படி வச்சு கையை இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட்டை வரல வச்சுட்டு அதாவது இந்த இடத்துல ஒரு தொப்புள் பகுதிக்கு மேலே மணிப்புர சக்கரா, அது கைகளை ஒன்று இப்படி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கலாம். இப்படி வச்சுட்டுனாலும் பழகலாம். இல்லை ஒரு சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். கூடவே அந்த மந்திராவுமே நம்ம அப்படியே சான் பண்ணிட்டே வரலாம். அதாவது ரம்முன்னு அப்படின்னு சொல்லுவோம், RAM. அது எப்படி ஓம் சொல்கிறோமோ அதே மாதிரி சொல்லலாம். இப்போ அதை மாரி இப்போ இங்கே இந்த பகுதியிலேருந்து ஒரு 3 முறை நம்ம அதை மாதிரி சொல்லிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். ரம் 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 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியிடலாம்.
அஞ்சலி முத்ராலே வந்து வேற ஒரு வேரியேஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா நார்மலாக வந்து கையில் நம்ம இந்த மாதிரி கிராஸ் பண்ண வேண்டாம். நம்ம நார்மலாக இப்படி வச்சோம்னா நமஸ்காரம் வச்சு சொல்கிறதுனா இது வந்து அஞ்சலி முத்ரான்னு சொல்கிறோம். அப்படியே கைகளை மேலே உயர்த்தி தலைக்கு மேலே இப்படி வைக்கிறது வந்து ஊர்துவ அஞ்சலி முத்ரா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது கைகள் மேல் நோக்கி இப்படி தூக்கி இப்படி வைப்போம் இல்லையா, வச்சுட்டு நான் வந்து நம்ம இறைவனை வேண்டும் போது அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரியும் வந்து வைக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஊர்துவ அஞ்சலி முத்ரா. ஊர்துவானா மேல் நோக்கி தூக்குறது. அதுதான். இந்த மாதிரி நிறைய வந்து ஒவ்வொரு முத்திரையிலுமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய பலன்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே வந்து பார்த்துட்டே வரலாம். இந்த பிரசாரித்த அஞ்சலி முத்ராயை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.